இந்த உறவுக்கும் நட்புக்கும் உரிய அந்த சிறிய இடைவெளியில் தான் இன்றைக்கு நம்முடைய தீர்ப்பு அமையும். உங்களுடைய வாதங்கள் தான் இன்றைக்கு அந்த தீர்ப்பை உறுதிப்படுத்த இருக்கிறது. ஆகவே நேரடியாக நான் களத்திற்கு வருகிறேன். இந்த நட்பே என்ற தலைப்பில் பேசுவதற்காக சங்கத்தமிழ் தொலைக்காட்சியினுடைய வேளாண் இயக்குனர், திருக்குறள் தொண்டர், அருமை சகோதரி திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்களை நட்பே என்ற தலைப்பில் பேசுவதற்காக அழைக்கிறேன். அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் ஐயன் வள்ளுவரை தொழுது செயலராம் பாவேந்தரை வணங்கி ஒருங்கிணைப்பாளராம் நீலகண்டா ஐயா அவர்களை வணங்குகின்றேன். இன்றைக்கு நடுவு நிலைமையோடு சிறப்பானதொரு தீர்ப்பை வழங்கவிருக்கும் நடுவர் ஐயா அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். கெஞ்சுவதில்லை பிறர்பால் அவர் செய் கேட்டினுக்கு அஞ்சுவதில்லை, மொழியையும் நாட்டையும் ஆளாமல் துஞ்சுவதில்லை என்ற பெருஞ்சித்திரனார் அவர்களின் கூற்றுக்கிணங்க என்னுடைய உரையை தொடங்குகின்றேன். ஐயா, வாழ்வின் இக்கட்டான சூழ்நிலையில் உடன் நிற்பது எது? நட்பா உறவா? இன்னைக்கு வந்திருக்கவங்க எல்லாம் உறவின் அடிப்படையில தானே வந்திருக்காங்க. எல்லாரும் என்னுடைய உறவுக்காரர்கள் தானே. இன்னைக்கு ஒரு பட்டிமன்றம் அப்படின்னு கூப்பிடும் போது நட்பு ரீதியில நான் கூப்பிட்டேன், எல்லாரும் வந்தாங்க. அது மட்டும் அல்லாமல் உறவே அப்படின்னு பேசுறதுக்கு ஆளே இல்ல. உறவுன்ற தலைப்புல பேசுங்க பேசுங்க அப்படின்னு நட்பு ரீதியில நான் கேட்டு அவங்கள பேச சொல்லியிருக்கேங்க ஐயா. இப்ப இதுலயே தெரிஞ்சு போச்சு இல்ல, இக்கட்டான சூழ்நிலையில உடன் நிற்கிறது உறவா நட்பா பாத்துக்கோங்க. அது மட்டும் அல்லாமல் நம்மளுடைய ஐயன் வள்ளுவனின் வழியில் நின்று பார்த்தோம்னா அவர் சொல்றது இடுக்கண் உடுக்கை இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு. நட்புன்றது எப்படி ஒருத்தனுக்கு ஆடை நழுவும் பொழுது கை போய் பற்றி எப்படி மானத்தை காப்பாத்துதோ அது போலதான் இருக்கும் நட்பு. அதுதான் நட்பின் சிறப்பு. அது மாதிரி நவில்தோறும் நூல் நயம் போல பயில்தோறும் பண்புடையாளர் தொடர்பு. இந்த மாதிரி நட்பை பத்தி சொல்லிக்கிட்டே போலாம் ஐயா. நம்ம ஐயன் வள்ளுவரை தலைவராக கொண்டிருக்கும் பொழுது அவர் வழியிலேயே நின்று நீங்களும் சிந்திக்க வேண்டும்னு கேட்டுக்கிறேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நட்பு அப்படிங்கிறது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா உறவுன்றது பிறப்பால வருவது, ஆனால் நட்பு அப்படிங்கிறது நம்முடைய சிறப்பால் வருவது. பிறக்கும் பொழுது ஒருவர் எந்த ஒரு சிறப்பும் இல்லாமல் பிறக்கலாம். உறவுகள் ஒரு கட்டுக்குள்ளதான் இருக்கும். உறவுகள் கூடலாம் குறையலாம், ஆனால் நட்பு கூடிக்கொண்டுதான் போகும், குறையாது. ஒருத்தன் பிறக்கும் போது இருக்கதை விட இறக்கும் பொழுது அவனுக்கு நட்பு வட்டாரம் கூடிதான் இருக்கும். ஆனா உறவுகள் பிறக்கும் பொழுது இருக்கிறத விட குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. போக்குவரத்து இல்லாம இருக்கலாம், பேச்சுவார்த்தை இல்லாம இருக்கலாம், அன்னைக்கு உறவா இருந்தவர்கள் இன்னைக்கு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நட்பு அப்படி கிடையாது, நாளுக்கு நாள் வளரக்கூடியது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நட்புக்கு எந்த ஒரு பேதமும் கிடையாது. நல்லவன் கெட்டவன் கிடையாது, பழைய நட்பு புதிய நட்புன்னு கிடையாது, ஆண் பெண் பேதம் கிடையாது, ஏற்றத்தாழ்வு கிடையாது, வயது வித்தியாசம் கிடையாது. இப்படி எந்த ஒரு பேதமும் இல்லாமல் வருவதுதான் நட்பு. அதற்கு நம்ம பல உதாரணங்களை சொல்லலாம். கோப்பெருஞ்சோழன் பிசிராந்தையார் பார்க்காமலே நட்பு கொண்டவங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நாவுக்கரசர் ஞானசம்பந்தர் அவங்க 2 பேரும் வயசு வித்தியாசம் பாராமல் நட்பு கொண்டவர்கள். அதே மாதிரி நாவுக்கரசரும் அப்பூதியடிகளும் அவரும் பார்க்காமலே அவர் மீது நட்பு பாராட்டியவர். அதே மாதிரி கர்ணன் துரியோதனன் எந்த ஒரு ஏற்றத்தாழ்வும் இல்லாமல் ஒரு அரசன் தாழ்ச்சி குலத்தில் பிறந்தவன் ஒதுக்கப்பட்ட கர்ணனோடு நட்பு கொண்டான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கர்ணனும் துரியோதனுடைய மனைவி பானுமதி ஆண் பெண் பேதமற்ற நட்பு. அதே மாதிரி கண்ணனும் அர்ஜுனனும் கடவுளும் மனிதனும் கொண்ட நட்பு. இது மாதிரி நட்புக்கு பாத்தீங்கன்னா எந்த ஒரு பேதமுமே கிடையாது. நட்புனாலே சிறப்பு தாங்க ஐயா. அது மாதிரி பாத்தீங்கன்னா உறவு அப்படின்றது எது மாதிரி அப்படின்னு பாத்தீங்கன்னா உறவுன்றது உணவு மாதிரி. 3 வேளை சாப்பிடலாம் பிடிச்சா, இல்லையா ஒரு வேளை சாப்பிடலாம், இல்ல ஒரு நேரம் வேணான்னு கூட விரதமா இருந்துட்டு போயிடலாம் சாப்பிடாம. ஆனா நட்புன்றது அப்படி கிடையாது. நட்புன்றது சுவாசத்தை போல, அது இருக்கா இல்லையான்னு பரிசோதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நம்முள் இயங்கிக் கொண்டிருக்கும், நம்மையும் இயக்கிக் கொண்டிருக்கும், அதுதான் நட்பு. அதாவது பாத்தீங்கன்னா அனாதைகள்னு சொல்றாங்க, அம்மா அப்பா இல்லாதவங்க அனாதைகளா இருக்கிறாங்கன்னு. ஆனா அம்மா அப்பா இல்லைன்னா ஒரு தாய் தந்தை தான் அவங்கள பெற்றெடுத்திருப்பாங்க. ஒருவேளை அவங்களுக்கு தெரியாம இருந்திருக்கலாம், இல்ல இப்போ இல்லாம இருந்திருக்கலாம். அவர்கள் எல்லாம் அனாதை இல்லை. ஆனா உண்மையான அனாதைகள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா யார் ஒருவர் இந்த உலகத்தில் நண்பன் என்று ஒருத்தர் கூட இல்லையோ அவங்கதான் உண்மையான அனாதைகள். அது மாதிரி பாத்தீங்கன்னா உறவு அப்படின்றது எதனால வருது நமக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு தொப்புள் கொடி உறவு, இல்லைன்னா தாலி கொடி உறவு. நம்ம பெற்றெடுப்பதனால் தாய் தந்தை அவர்கள் சார்ந்த உறவுகள், இல்லைன்னா நாம் திருமணம் செய்வதனால் அவர்கள் குடும்பத்தார் அது சார்ந்த உறவுகள். இதுதான் உறவா இருக்கும். ஆனால் நட்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா நட்புக்கு எந்த ஒரு
அடிப்படையும் தேவையில்லை, எந்த ஒரு தகுதியுமே தேவையில்லை. அப்படி வரக்கூடியதுதான் நட்பு, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் வருவது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்றைக்கு காதல் திருமணங்கள் வந்து அதிகமாயிக்கிட்டே போகுது. அப்படி இருக்கும்போது அங்கெல்லாம் வந்து உறுதுணையாக இருப்பது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நண்பர்கள் தான், நட்பு தான். நட்பு தான் அந்த இடத்துல வந்து முன்னிலை வகிக்குது. ஒரு இக்கட்டான சூழ்நிலையில 2 பேரும் வீட்டை விட்டு வந்துடுறாங்க, உறவுக்காரர்கள் ஒத்துக்கொள்ளல அப்படின்னா அந்த இடத்துல நண்பர்கள் இருந்து திருமணம் செய்து வைப்பதோடு மட்டுமல்லாமல் அவர்களுடைய வாழ்வாதாரத்திற்கு வந்து துணை நிற்கிறார்கள். அந்த இடத்துல வந்து நட்பு தான் உதவி செய்யுது. எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலையா இருந்தாலும் நண்பன் ஒருவன் மட்டுமே வந்து முன்பின் யோசனையின்றி எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் வந்து நமக்கு வந்து உதவக்கூடியவர்கள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நட்பு தான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உறவுகள் வந்து அந்த இடத்துலயே வந்து இருக்கும். ஆனா வந்து நமக்கு வந்து உதவ மாட்டாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ தாமரை இலை தண்ணீர் போல் இருப்பது வந்து நட்பு. ஒட்டி ஒட்டாத மாதிரி இருக்கும். ஆனா நமக்கு தேவையான நேரத்துல வந்து நமக்கு சரியாக கை கொடுக்கும். ஆனால் உறவுகள் எல்லாம் உடன் இருப்பார்கள், ஆனால் சரியான நேரத்தில் கை கொடுக்க மாட்டார்கள். இன்னும் இப்படி சொல்லலாம், இக்கட்டான சூழ்நிலை அப்படிங்கும்போது ஒரு இழப்பு வந்துருது, இல்லைன்னா ஒரு தர்ம சங்கடமான சூழல்னா அப்போ உறவுகள் எல்லாம் வந்து அந்த ஒரே மனநிலையில இருப்பாங்க. அப்ப அதை தாண்டி அவர்களால வந்து சிந்திக்க முடியாது. இப்போ ஒரு துக்கம் நடந்து விட்டது, இல்ல சோகம் நடந்து விட்டது அப்படின்னா அப்ப அந்த உறவு ஒருத்தர் இறந்துட்டார் அப்படின்னா அது உறவு முறை, ஏதோ ஒரு உறவு முறையில அவங்க வந்து தொடர்பா இருப்பாங்க. அப்படிங்கும் போது அவங்களால மீள முடியாது. எல்லாரும் வந்து அதே துக்கத்திலே இருக்கும்போது அடுத்து என்ன செய்யலான்னு அடுத்த கட்டம் அவர்களால சிந்திக்க முடியாது. அதே சமயத்துல அங்க இருக்கிறவங்களுக்கு ஆறுதல் சொல்ல முடியாது. ஆனா நட்பு அப்படிங்கிறது வந்து வெளியிலிருந்து பார்க்கும் பொழுது அந்த உணர்வுகளுக்கு அப்பாற்பட்டு அவங்க வெளியில இருந்து அந்த பிரச்சனை, அவங்களுடைய பிரச்சனை இல்ல அவங்களுடைய இழப்பை வந்து சந்திக்கிறாங்க. அப்ப அவர்களால வந்து அவங்களுக்கு நட்புக்கு வந்து கை கொடுக்க முடிகிறது, அவர்களுக்கு துணையாக இருக்க முடிகிறது, அவர்களுக்கு வந்து உதவ முடிகிறது, அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல முடிகிறது. ஆனால் ஒரு உறவால் அப்படி இருக்க முடியாது. எல்லோரும் வந்து சோகமான சூழல்ல இருக்கும் பொழுது ஒரு உறவு மட்டும் வந்து சந்தோஷமாகவோ இல்ல ஆறுதலாகவோ இல்ல வேற மாதிரி வந்து பேச முடியாது. ஏன்னா அவர்களும் வந்து அவர்களோடு இணைந்த உறவுக்காரர்களா இருக்கும் பொழுது கண்டிப்பாக அவர்களால் இக்கட்டான சூழலில் கை கொடுக்க முடியாது. எனவே நடுவர் அவர்களே, நட்பு என்பது நம்முடனே இருக்கக்கூடியது. அதே சமயத்தில் நம்மை கை கொடுத்து இக்கட்டான சூழ்நிலைகளில் நிலைநிறுத்தக்கூடியது. எனவே எல்லா வகையிலும் இக்கட்டான சூழல்களில் நமக்கு துணை நிற்பது நட்பு மட்டுமே என்று கூறி என்னுடைய வாதத்தை நிறைவு செய்கிறேன் ஐயா. அருமை அருமைம்மா. அதாவது இந்த வள்ளுவர் இருக்காரு இல்லைங்களா, ஐயா சொன்னார், வள்ளுவர் வந்து ரொம்ப வருடம் வாழ்ந்திருப்பாரு. அதை வந்து இந்த ஒவ்வொரு அதிகாரத்தையும் எழுதுற போது பல பல முனைப்புகள் எழுதியிருப்பாரு, ஒரே நேரத்தில் எழுதியிருக்க மாட்டாருன்னு சொன்னாங்க. அதாவது வயதான காலத்துல போயிட்டு என்ன எழுதியிருப்பாரு, இளமையில என்ன எழுதியிருப்பாரு சொல்லிட்டு ஐயா ஒரு சமீபத்துல போன மீட்டிங்ல சொன்னாங்க. அதாவது ஒடுக்கை இழந்தவன் கை போல அங்க எடுக்கன்னு கிளைவதாம் நட்பு. இந்த ஒரு குரல்லையே அவங்களுடைய மொத்த இதையும் சொல்லுகிற ஒரு பேச்சு, அருமையான ஒரு இந்த உரையை வந்து பேசியிருக்கிறாங்க நம்முடைய திருக்குறள் தொண்டர் சிவகாமி அவர்கள். இந்த வந்து அருமையான ஒரு உரை. உறவுக்கு வந்து ஏதோ ஒரு இது ஒரு பலன் இருக்கும், பயன்களை இருக்கும். ஆனா நட்புக்கு அது இல்லைன்றாங்க. உறவு வேற, நட்பு வேற. நட்புக்கும் உறவுக்கும் இருக்கிற வித்தியாசங்களை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்றாங்க. அதுதான் நிறைய உதாரணங்களை சொன்னாங்க. இந்த கர்ணனுக்கும் துரியோதனுக்கும் இருந்த நட்பு, கோப்பரும் சோழனுக்கும் பிசிராந்தையருக்கும் இருந்த நட்பு, இப்படி. ஆனால் உறவுகள்ல வந்து தொப்புள் கொடி உறவு என்று இருக்கிறது, தாலிக்கூடி உறவு இருக்கிறது. ஆனா நட்புல வந்து அது இல்லை. நட்புல வந்து பாத்தீங்கன்னா அது வந்து இக்கட்டான சூழ்நிலையிலும் அது உயிரோடு உயிராக நிற்கிற ஒரு இதுதான் நட்பு என்பது என்று சொல்லி மிக சிறப்பான ஒரு உரையை அவங்க ஆட்டினாங்க. ஆகவே இதுக்கப்புறமும் பேசுறதுக்கு, உறவை பத்தி பேசுறதுக்கு வருவாங்களா தெரியல, இருந்தாலும் நட்புதான் சிறந்து என்று பேசுவதற்காக அருமை சகோதரி திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்களை தன்னுடைய வாதத்தை, தலைமை வாதத்தை வைக்க அழைக்கிறேன். நட்புகள் அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஐயா, நான் முதல்ல சொன்ன மாதிரி நட்பு வட்டம் வந்து எப்பயுமே கூடிக்கிட்டே தான் போகும். ஐயா சொன்னாரு குடும்ப கட்டுப்பாடு விதிச்சுட்டாங்க, அதனால உறவுகளோட எண்ணிக்கை குறைஞ்சு போச்சுனால என்னைக்குமே வந்து நட்புக்கு வந்து எந்த ஒரு கட்டுப்பாடுமே கிடையாது. ஒருத்தருக்கு இத்தனை நண்பர்கள் தான் இருக்கணும் அப்படின்னு யாராலும் கட்டுப்பாடு விதிக்கவே முடியாதுங்கய்யா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கண்டிஷனல் அன்கண்டிஷனல்னு சொல்லி சொன்னாங்க எதிரணியில. அதைத்தான் நாங்களும் சொல்றோம். எதிர்பார்ப்போட இருப்பதுதான் வந்து உறவுகள், எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருப்பதுதான் வந்து நட்பு.
அதாவது இன்னைக்கு வந்து எந்த ஒரு மத பேதம் ஜாதி பேதம் இல்லாமல் நம்ம வந்து நட்போடு பழகிறோம். ஒரு இஸ்லாமியர் வீட்டுல இருந்து நமக்கு வந்து பண்டிகைக்கு வந்து பிரியாணி வருது. அதே மாதிரி ஒரு கிறிஸ்தவர் வீட்டோடு சேர்ந்து நம்மளும் வந்து நட்சத்திரத்தை வந்து கட்டி கிறிஸ்துமஸை வந்து கொண்டாடுறோம். நம்மளுடைய பண்டிகையான தீபாவளி அப்போ வந்து பலகாரம் செய்து அவர்களுக்கு எல்லாம் கொடுக்குறோம். இதெல்லாம் வந்து நட்பு ரீதியா நம்மளுடைய மகிழ்ச்சியை வந்து அவர்களோட பகிர்ந்துக்கிறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உறவுன்றது ஒரு புத்தகம்னு சொன்னாங்கன்னா உறவுங்கிற புத்தகத்துல நட்புங்கிற சில பகுதிகள் இல்லைன்னு வச்சுக்கோங்க, நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணோம் அப்படின்ற மாதிரிதான் ஆயிரும். அப்ப வந்து அது உறவு வந்து முழுமை அடையாது. அதே மாதிரி சொன்னாங்க நகுதற் பொருட்டன்று நட்டல் மேற்சென்று இடித்தற் பொருட்டுன்னு. அதாவது நட்பு ஒண்ணு மட்டும்தான் அந்த உரிமையோட வந்து நம்ம செய்யறது தப்பு அப்படின்றத வந்து சுட்டி காட்டும். நீங்க சொன்னது போல உறவு வந்து தண்ணி தெளிச்சு விட்டுரும், சொன்னதை கேட்கலையா போ அப்படின்னு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நட்பு கிட்ட வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பு எப்படி இல்லையோ அதே மாதிரி எதுனாலும் நம்ம வந்து பேசலாம். இப்போ உறவுகள் கிட்ட வந்து அதை சொல்ல முடியாது. இப்போ கணவன் மனைவியாக இருந்தாலும் இணையரிடம் பகிர முடியாத வந்து நட்பிடம் வந்து மனதார பகிரலாம். ஏன்னா அவங்க வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நமக்கு தீர்வை சொல்லக்கூடியவர்கள். நான் முதலே சொன்ன மாதிரி அந்த சூழ்நிலைக்கு வெளியில் இருந்து அந்த பிரச்சனையை வந்து சிந்தித்து அதற்கான முடிவையோ அதற்கான தீர்வையோ வந்து நமக்கு வழங்கக்கூடியவர்கள். அதே மாதிரி எதிரணியில சொன்னாங்க கூடா நட்புன்னு இருக்கு, ஆனா வந்து உறவுக்கு சொல்லலன்னு. கூடா ஒழுக்கம்னு ஒரு அதிகாரத்தை சொல்லியிருக்காரு வள்ளுவர். திருக்குறளை போய் நல்லா பாருங்கம்மா. அதே மாதிரி எதிரணியில இருக்கக்கூடிய தேன்மொழியம்மா நல்லா ஒரு பட்டிமன்றத்தை பார்த்துட்டு வந்துட்டு அப்படியே அதுல ஒண்ணு விடாம பேசுறாங்க. ஆனா அதுல எதிரணியில அதுக்கு பதிலடி என்னெல்லாம் கொடுத்தாங்கன்னு அவங்களுக்கு தெரியல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உப்பில்லா பண்டம் குப்பையிலே அப்படின்னு அவங்களே சொல்லிட்டாங்க. அப்ப நட்பில்லாத வாழ்க்கை வந்து பயனில்லை அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. அதே மாதிரி உறவு வந்து கை மாதிரி அப்படின்றாங்க. ஆனா கை இல்லாதவங்களுக்கும் இன்னைக்கு வாழ்க்கை இருக்கு. அப்பேற்பட்டவங்களுக்கு நம்பிக்கையாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நட்பு தாங்க ஐயா. அதே மாதிரி உறவு அப்படிங்கிறது வந்து ரோடு மாதிரி சாலை மாதிரி அப்படின்னாங்க. அதுல போகக்கூடிய வாகனம் தான் நட்பு அப்படின்னாங்க. ஆனா சாலையே இல்லாத ஊருக்கு கூட புதிதாக ஒரு பாதை அமைக்கக்கூடியதுதான் நட்பு அப்படின்னு நாங்க சொல்றோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா மகாபாரதத்துல நண்பன் வந்து எதற்காக இது பண்ணா உறவுகளை வீழ்த்துவதற்காக தான் வந்து கர்ணனோட நட்பு கொண்டான் அப்படின்னாரு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா சகுனி வந்து தாய்மாமன், ஆனா கூட இருந்தே வந்து தன்னுடைய மருமகன் 100 பேரையும் வந்து அழிவுக்கு கொண்டு போனது அந்த சகுனின்ற உறவு தான். ஆனா வந்து நட்பாக இருந்த கர்ணன் வந்து தன்னுடைய சகோதரர்கள்லாம் எதிரணியில இருக்காங்கன்னு தெரிஞ்சும் நட்பை மதிச்சு உயிரை விட்டாலும் நான் இங்க இருந்தே இவனுடைய நண்பனாகத்தான் இருப்பேன், என்னைக்கும் வந்து துரோகியாக எதிரணியில போய் சேர மாட்டேன் அப்படின்னு நட்புக்கு மரியாதை கொடுத்தவன் வந்து கர்ணன். அதனால நட்பு என்னைக்குமே வந்து சிறந்ததுதாங்க ஐயா, எந்த விதத்திலையும் குறைஞ்சது கிடையாது. அதே மாதிரி இக்கட்டான சூழல் அப்படிங்கும் போது கண்டிப்பாக கை கொடுக்கக்கூடியது வந்து நட்பு தான். நான் முன்ன சொன்னது போலதான் ஒரு இழப்பாகட்டும் இல்ல வந்து இக்கட்டான சூழ்நிலையில நட்பு தான் கை கொடுக்கும். நம்ம அதை பலமுறை பார்த்துட்டோம். கொரோனா காலங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஊரடங்கு விதிச்சிருந்த போது அவங்களுடைய பெற்ற பிள்ளைகளே வந்து வெளியூர்கள்ல இருந்து வெளிநாட்டுல இருந்து வர முடியல. அப்போ வந்து பெற்ற பிள்ளைகள் இல்லைனாலும் பக்கத்துல இருக்கக்கூடிய நட்போடைய உதவினாலதான் வந்து அவங்களுக்கு இறுதி காரியம் எல்லாம் செய்ய முடிஞ்சது. அதே மாதிரி ஒவ்வொரு முறையும் பாத்தீங்கன்னா பேரிடர் காலங்கள்ல நம்ம சொன்ன மாதிரி ஊர்ல நம்ம உறவுக்காரர்கள்லாம் இருப்பாங்க. ஆனா ஒரு இடத்துல ஒரு கஷ்டம்னா நம்மளால உடனே போய் உதவ முடியாது. இல்ல நம்மளுக்கு ஒரு கஷ்டம்னா உறவினர்கள் உடனே வர முடியாது. அப்போ நம்ம வந்து அக்கம் பக்கம் இருக்கக்கூடிய நட்பிடம் தான் நம்ம வந்து உதவியை நாடுகிறோம். அவர்கள் தான் ஒவ்வொரு சமயமும் நமக்கு உதவுகிறார்கள். இப்ப திடீர்னு ஒரு மழை வந்து நமக்கு எதுவும் இல்ல உணவு வேணும் அப்படின்னா நண்பர்கள் தான் வந்து நமக்கு உடனடியா வந்து நம்மளுடைய உணவு தேவை வந்து பூர்த்தி பண்றாங்க. அந்த இடத்துல கண்டிப்பா வந்து வள்ளுவர் வழியில வந்து நின்று உடுக்க இழந்தவன் கை போல வந்து நம்மை காப்பது வந்து நட்புதான். இடுக்கண் களைவதும் நட்புதான். இக்கட்டான சூழ்நிலையில் நமக்கு வந்து உதவியாக இருப்பதும் வந்து நட்புதான். அதுல வந்து எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்கய்யா. அதனால நடுவர் அவர்களே, நட்பு ரீதியாக உங்களை அழைத்ததற்கு நட்புக்காக வந்து நடுவராக இருந்து சிறப்பானது ஒரு தீர்ப்பை வழங்கும்படி கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் ஐயா. நன்றி நன்றி அம்மா. திருக்குறள் நீங்க என்ன பேசுனீங்களோ, அதாவது எதிர்கட்சியினர் வந்து என்ன பேசினாங்களோ அதே திருக்குறளை எடுத்து அவர்களுக்கு கோடா நட்பு என்று ஒரு இதை பற்றி சொன்னார்கள். கோடா நட்பு சொன்னீங்க. ஆனா வந்து ஒரு உங்களுக்கு பத்தி நிறைய சொல்லியிருக்கிறாங்க குரல் சொல்லி சொன்னாங்க. எதிர்பார்ப்பு இல்லாமல் இருப்பது ஒரு நட்பு, ஜாதி மதம் கடந்தது, இனம் மதம் கடந்தது நட்பு, அதாவது ஒரு தவறை சுட்டி காட்டுவது நட்பு, உறவு விட்டு சென்றாலும் விடாமல் இருப்பது நட்பு, நட்பிடம் பகிர்ந்து கொள்ளலாம், ஒரு ஒரு கஷ்டம் நட்பிடம் சொல்லலாம், ஒரு ரகசியம் நட்பிடம் சொல்லலாம். ஆனால் உறவுகிட்ட சொன்னோம்னா உடனே போயிடான் தெரியுமா உனக்கு செய்தி என்று அது வந்து ஒரு மிக ஒரு பெரிய கேவலத்தை உருவாக்கும்.
நம்பிக்கை வந்து உறவுகளிடம் விட நட்பிடம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் என்று சொன்னாங்க. சாலையே இல்லாத ஊருக்கு சாலை அமைப்பதுதான் நட்பு அப்படின்னு சொன்னாங்க. கர்ணன் துரோகம் செய்துவிட்டு இவரெல்லாம் தன்னுடைய உறவுகள் என்று தெரிந்தும் கூட அவர்களுக்கு செல்லவில்லை. நட்புக்காகவே அவன் துரியோதனிடம் இருந்தான் என்று சொன்னார். ஏனென்றால் அவனுடைய கஷ்டத்திலே அவனை ஒரு மனிதனாக மதிப்பது வந்து துரியோதனன் தான். துரியோதனன் என்ற அரசன் தான் கண்ணன் என்ற சாதாரண ஒரு அவனும் அரசனாக வேண்டியவன் தான். ஆனால் அவனுக்கு நட்புக்காக அவன் தன்னுடைய உயிரை இழந்தான் என்று சொன்னார்கள். நட்புதான் அனைத்தையும் பொறுத்துக் கொள்கிறது, நட்பினால் தான் எதையும் பெறுகிறோம் என்று சொல்லி மிக அருமையான வார்த்தை எடுத்து வைத்தார்கள். நாம் இறுதியாக இந்த 2 அணியிலே பேசியவர்கள் எல்லாம் மிக சிறப்பான இந்த என்னன்னு சொன்னா, அது ரொம்ப ஒரு மயிலிலையில் வந்து இந்த நட்பா உறவா என்று சொல்லுகிறது தலைப்பு வந்து பாத்தீங்கன்னா மிக ஒரு கடினமான, அதை நம்ம வந்து இலகுவாக பிரித்து நாம் தீர்ப்பு சொல்லிவிட முடியாது. என்ன அந்த அளவுக்கு மிக ஒரு கடுமையான நெருக்கடியான ஒரு சூழ்நிலை நான் தள்ளப்பட்டிருக்கிறேன். ஆனால் இப்பொழுது ஒருவருக்கு ஒரு கஷ்டம் என்ன உடனே யாரிடம் சொல்வார்கள் என்று சொன்னால் தாயிடம் சொல்வார்கள், தந்தையிடம் சொல்வார்கள், சில நேரங்களில் அண்ணன் தம்பியிடம் சொல்வார்கள். நட்பிடம் ஏன் சொல்ல மாட்டார்கள் என்று சொன்னார். நட்பிடமும் சொல்லுவார்கள். ஆனால் நட்பை விட உடனடியாக அதை நம்முடைய குடும்பத்திலே பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றுதான் மிக அதிகமானவர்கள் எதிர்பார்ப்பார்கள். ஏன் என்று கேட்டால், நாளைக்கு ஒரு பிரச்சனை வந்தால் அவர்கள் தான் அதை சேர்க்க வேண்டும், கஷ்டப்பட்டாலும் அங்கேயே நம்ம இருப்போம் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. உறவுகளுக்குள்ளே என்னன்னா அந்த நேசம், அந்த பாசம், அந்த உறவு வந்து சாதாரண இது கிடையாது. உறவு வந்து இக்கட்டான சூழ்நிலை வந்து ஒரு இது நடக்குதுன்னா அந்த உறவுகள் வந்து இப்ப யாருப்பா, என்ன அண்ணா இல்ல தம்பி, எப்பா ஒரு தம்பி தானப்பா, அண்ணன் தானப்பா அப்படின்னு பொறுத்து கொள்ள போகிற அந்த நிலை, அது வந்து ஏன்னா அவங்க உறவுகள் பாசமாகவே பழகுகிற ஒரு தன்மை பெற்றவர்கள். அதனால வந்து உறவுக்கு வந்து அந்த சிறப்பு நிறைய உண்டு. இப்போ அம்மா ஒரு தாய் இருக்கிறாங்க, அதை சொல்லுவாங்க இல்லையா, தாய் எதையும் மன்னிக்கும் நீதிமன்றம் வந்து தாயின் எதையும் என்று சொல்லுவார்கள். அந்த உறவுகள்ல பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு நிலையை வந்து வேற எங்கேயும் பார்க்க முடியாது. ஒரு தாய் எல்லா தவறையுமே தவறுடைய குழந்தைய எல்லா தவறையும் மன்னிச்சு விடுகிறார். சாதாரண தவறுலாம் கிடையாது, எவ்வளவு பெரிய தவறை கூட ஒரு தாய் மன்னித்து விடுகிறார். ஆனால் அது வந்து நட்பு அதை மன்னிச்சிடுமா என்று தெரியாது. உறவுகள் மன்னித்து சேர்த்து விடுவார்கள், நட்பு அப்படி சேருமா என்று தெரியாது. இதெல்லாம் இப்ப ஒப்பிட்டு பார்க்கிற போது உறவுகள் வந்து ரொம்ப மேன்மையானதான் இருக்கிறது, அதுல வந்து மாற்றமே இல்லை. ஆனால் நாம் வந்து இந்த சொன்னாங்க அதியமான் ஔவையாருடைய அவரை பற்றி சொன்னாங்க. அதியமான் நீண்ட நாள் வாழலாம் என்று அவனுக்கு தெரிந்திருந்தும் அந்த நாம் வாழவில்லா என்றாலும் சொல்லக்கூட நம்முடைய தமிழ் வாழ வேண்டும் என்பதற்காக அவைக்கு அந்த நிலைப்பணியை கொடுத்தான். அவர்கள் தொண்டமானிடம் ஒரு தூது சென்றதற்காக அல்ல. ஆனால் அவை பாட்டிக்கு எவ்வளவு ஒரு நெஞ்செழுத்தம் இருந்தால், எவ்வளவு ஒரு பெரிய பிடிவாதக்காரியாக இருந்தால் தொண்டமானிடம் போய் சொல்லுவாங்க, எல்லாம் முன்னாடியெல்லாம் பளபளப்பான ஆயுதங்களாக இருக்கின்றன, அங்கு உடைப்பட்ட ஆயுதங்கள், ஏன்னா நீ போருக்கே போகலாம், போரை போல கண்டவன் என்று சொல்லி அவனை அங்கு சொல்றாங்க. ஏன்னா அது போன்ற ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு நட்பு அது. குசேலர் கிருஷ்ணன் கடவுள், குசேலர் வந்து சாதாரண ஒரு மனிதன், அவன் வந்து அவரை காண செல்கிறான், அவள் எடுத்து போறான், சாதாரண அவள் எடுத்து போறார் குசேலர். கிருஷ்ணன் வாங்கி அதை கொண்டுகிறான். அவன் கொண்டு வந்தது சாதாரண அவளாக இருக்க வேண்டும் அல்லது ஏழ்மையான வீட்டிலிருந்து வந்தது என்று சொல்லி பாராமல், என்ற நட்பு, அதைத்தான் இன்று காக்கா கடி கடித்து கொடுக்கிற உறவை விட நட்பில் தான் அந்த உறவுகள் அதிகமாக இருக்கிறது. அதுபோல கர்ணனை பற்றியும் துரியோதனை பற்றி சொன்னாங்க, அது எல்லாரும் பேசி வச்சிருக்கு. இன்னும் சொல்ல போனால் 2 துருவங்களாக இருந்த பெரியாரும் ராஜாஜியும் நண்பர்களாக இருந்தார்கள். பெரியார் வந்து நாத்திகத்தை பேசிய கடவுள் மறுப்பு கொள்கை கொண்ட ஒரு மனிதர். ராஜாஜி அவர்கள் வந்து கடவுள் பக்தியாளர், அவர் மிகப்பெரிய சிறந்த பக்திமான், மிக பெருந்த இலக்கியவாதி. 2 பேரும் 90 வயதுக்கு மேல் கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள் உயிர் வாழ்ந்தவர்கள். ஆனால் எதிரும் புதிருமாக இருக்கிறவர்கள் மிக நட்பாக இருந்தார்கள் என்பது வரலாறு சொல்லுது. அவர்கள் சில நிகழ்வுகளிலே ஆலோசனை செய்து கொண்டார்கள் என்று சொல்லி சொல்லுகிறார்கள். நீங்கள் இன்னும் சொல்ல போனால் காந்தி பிறந்தது 1869, ஆனால் நேரு அவர்கள் பிறந்தது 1889. 2 பேருக்கும் வயது வித்தியாசம் 20 ஆண்டுகள். ஆனால் ஏதாவது நேரு சொன்னால் அதை கேட்கிற பக்குவத்திலே காந்தி இருந்தார். காந்தி ஏதாவது சொன்னால் பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் கேட்கிற பக்குவத்தில் இருந்தார். ஏனென்றால் அவர்களுக்கு உரிய நட்பு. ஒரு பெரோஸ் காந்தி என்ற ஒரு மனிதரை அவர் வேற்று மதத்தவர் என்று சொல்லி அவரை
காந்தி குடும்பத்திலே அவர் தவிர்க்கிறார்கள், வேணாம் என்று மறுக்கிறார்கள். இந்திரா காந்தி இல்லை, நான் அவரைத்தான் திருமணம் செய்து கொடுப்பேன் என்று சொல்கிற போது அங்கே மகாத்மா காந்தி அவர்கள் இன்று அதை இந்த திருமணத்தை நடத்தி வைத்ததாக நாம் அறிவோம். அந்த நட்புக்காக அப்பொழுது அவர் மகாத்மா காந்தி சொன்னது என்னென்றால், இவர்கள் நான் எனக்கு ஜாதி மதம் பிரச்சனை இல்லை, இனம் மதம் கடந்தவன் நான். ஆனால் என்னுடைய நண்பர் காந்தி அவர்கள் சொன்னார்கள், இதை நான் என்னுடைய மகள் விருப்பத்தை நான் நிறைவேற்ற வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார்கள் என்று சொன்னார். ஆகவே இந்த நட்பை நீங்கள் சாதாரணமாக எடுத்துவிட முடியாது. மார்க்ஸ் ஏங்கல்ஸ், எங்கோ பிறந்த மார்க்ஸ், அவர் இங்கிலாந்து செல்கிறார், அங்கு வறுமையிலே வாழ்கிறார். அங்கே அவர் இருக்கிற அந்த நண்பர் ஏங்கல்ஸ், அவர் அவருக்கான உதவிகளை செய்கிறார், பண உதவிகளை செய்கிறார். தன்னுடைய குழந்தை இறந்து விடுகிறது, தன்னுடைய மார்க்ஸுடைய குழந்தை இறந்து விடுகிறது, அதை புதையெடுத்துக்கொண்டு புதைப்பதற்கு அவரிடம் பணம் இல்லை. ஆனால் அதை ஏங்கல்ஸ் உதவி செய்கிறார். அவர் பல நாட்கள் பல மாதங்கள் அவருக்கு உணவு கொடுக்கிற ஒரு மனிதராக, அவருக்கு உதவி செய்கிற மனிதராக அந்த நண்பர் இருந்தார். இதையெல்லாம் ஏன் சொல்லுகிறோம் என்றால், வரலாற்று பதிவுகளை ஏன் சொல்லுகிறோம் என்று சொன்னால், உறவு என்பது இரத்த சம்பந்தப்பட்டது. நீங்கள் தாய் தந்தை மகன் மகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இரத்த சம்பந்தப்பட்டது. நட்பு என்பது இரத்த சம்பந்தம் இல்லாதது. நீங்கள் உயிரையும் கொடுப்பான் நண்பன் என்று சொல்லுகிறார்களே, உயிரையும் கொடுப்பான் தன்னுடைய தம்பி கொடையான் படை கஞ்சான் என்று சொல்லுவார்கள். ஆனால் உயிரை கொடுப்போம் நண்பன் என்றுதான் உயர்த்தி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே உறவுகள் என்பது மேன்மையானது, அதில் மாற்றம் இல்லை. இக்கட்டான சூழ்நிலையில் அவ உறவுகள் மிக சிறப்பாகத்தான் இருக்கும். அதையும் தாண்டிய எந்தவித பலமும் எதிர்பார்க்காமல், தாய் தந்தை உறவில், தம்பி அண்ணன் உறவில் ஒரு சொத்துக்காக ஒரு பாதம் இருக்கலாம், ஒரு பாசம் இருக்கலாம், அது ஒரு உறவு ஊழல் இருக்கலாம், உறவு சொந்தம் இருக்கலாம். ஆனால் இப்பொழுது அக்கா தங்கைக்குள்ள இருக்கலாம். நீங்க 10 பவுன் போட்டு அவங்க கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க, என்னை 5 பவுனா போட்டுருக்கீங்க, என்னன்னு கேட்கிற சண்டை இருக்கும், சொத்து பிரிவினையிலே தகராறு இருக்கும். அதுக்கு அந்த உறவுகள் எல்லாம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஏதோ ஒரு விதத்திலே அது பண சம்பந்தப்பட்டதாக இருக்கும். ஆனால் மன சம்பந்தப்பட்டது என்று பார்க்கிற போது நட்புதான் இக்கட்டான சூழ்நிலையில் உடன் நிற்கும் என்று சொல்லி என்னுடைய வாதத்தை நிறைவு செய்கிறேன். வாழ்க வாழ்க நட்பு, நட்பு வாழ்க. நன்றி, வணக்கம்.